ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எம்டி குஸ்கா ரெசிபி தாங்க. எப்படி செய்யுதுன்னு, அது சோயாபீன்ஸ் போட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சம் நெய், 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பிரியாணி மசாலா இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம போட்டு நல்லா பொரிச்சிக்கலாம். அதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம், காரத்துக்கு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா பச்சை மிளகாயை முழுசாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காரமாக இருக்கட்டும் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாயை நல்லா இந்த மாதிரி கீரி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூடவே ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தக்காளி, அதாவது ஒரு 3-4 தக்காளி, பெரிய தக்காளியாக ஒரு 3 தக்காளியை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு வதக்குறப்போ தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் சேர்த்து வதக்குறப்போ தக்காளி சட்டுன்னு நமக்கு வதங்கிடும். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இதெல்லாம் நல்லா வதங்குற கேப்லேயே நம்ம வந்து புதினா மல்லி இருக்கு இல்லைங்களா, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி, ஒரு 7-8 பூண்டு, சிறுதுண்டு இஞ்சி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி பேஸ்ட் மாதிரி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. புதினா மல்லி வந்து நம்ம அப்படியே டைரெக்டாக சேர்த்துறத விட இந்த மாதிரி அரைச்சிட்டு குஸ்கா ரெசிபிக்கு செஞ்சோம்னா குழந்தைங்களாம் எடுத்து வைக்காமல் அப்படியே சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம தூக்கலாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் குஸ்கா செஞ்சு பாருங்கள். ரொம்பவும் நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த மெத்தடில் செய்கிறீங்களோ அதே மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் புதினா மல்லி மட்டும் அரைச்சிட்டு சேர்த்து பாருங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ இந்த மசாலாலாம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தயிர் வந்து சேர்த்துக்கலாங்க. தயிர் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா தான் ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்குங்க. சாப்பாடு வந்து நல்லா பொல பொலன்னு அழகாக சாஃப்டாக கிடைக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ தயிரெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மசாலா ஃபுல்லாக கலந்து விட்டுறலாம். இப்போ பாருங்கள், தயிர் மசாலா எல்லாம் நல்லாவே கலந்துருச்சு. இப்போ இது கூட வந்து பிரியாணி மசாலா நம்ம வந்து சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக. சின்ன ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு கூட குறைவுன்னா பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த அளவு நமக்கு கரெக்டாக இருக்கும். மசாலா எல்லாம் சேர்த்துட்டு நல்லா அப்படி எல்லாம் கலந்து விட்டுடலாம். எல்லா பக்கமும் மசாலா வர மாதிரி ஃபுல்லாக இப்படி கலந்து விட்டுருங்க. மசாலா எல்லாம் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், மசாலா எல்லாம் கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ சோயாபீன்ஸ் வந்து சுடுதண்ணில் போட்டு நல்லா வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இந்த மசாலாவோட சேர்த்துட்டு நல்லா இப்படி கலந்து விட்டுடலாம். இந்த மசாலாவோட வாசனை எல்லாம் நமக்கு சோயாவில் நல்லா இறங்கட்டும். அதோட டேஸ்ட்டும் நல்லாவே இறங்கட்டுங்க. இப்போ நல்லா இறங்குனதுக்கு அப்புறமா நம்ம அரிசி இந்த டைம்லேயே சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம அரிசி, நான் சாப்பாட்டு அரிசியில் தாங்க செய்கிறேன். 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சு வச்சுட்டோம். இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அரிசி எல்லாம் சேர்த்துட்டு தண்ணி ஃபஸ்ட்டு சேர்க்காம அரிசி சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி மசாலாவோட அரிசி எல்லாத்தையும் ஃபுல்லாக அப்படி கலந்து விட்டுறலாம். இப்படி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க. கண்டிப்பா நீங்க இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும். 1 டம்ளர் அரிசிக்கு நம்ம 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சாப்பாட்டு அரிசின்றதுனால பிரியாணி அரிசினா அதுக்கு தகுந்த மாரி நீங்க சேர்த்துக்கோங்க. இப்ப பாருங்க, தண்ணி எல்லாம் நல்லாவே கொதிச்சிருச்சு. நல்லா அந்த மாரி எடுத்து விட்டுறலாம். தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா குக்கர் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் எடுத்துட்டா போதுங்க. சூப்பரான எம்டி குஸ்கா தயாராயிருங்க. கண்டிப்பா சட்டுன்னு ஒரு ரெசிபி செய்யணும்னா நீங்க இந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்ப குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துட்டு வந்தாச்சு பாருங்க. சூப்பரான குஸ்கா நமக்கு தயாராயிருச்சு. கண்டிப்பா நீங்களும் இதே மாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க் யூ.